நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகள் பெரிதும் விரும்பும் நாட்டுக்கோழி முட்டை தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். செய்வது எளிய முறை தான். இதற்கு தேவையான முட்டை, மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், மிளகுத்தூள், ஆட்டிய தோசை மாவும் தேவை. நாட்டுக்கோழி முட்டையை நல்லா அடிச்சுக்கிறங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதை நல்லா கலக்கியா ரெடியாக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் கலக்கி ரெடியாக வச்சுருக்கோம். தோசை மாவு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ பேன் எடுத்து வச்சு நம்ம தோசை மாவு எடுத்து இதில் ஊற்றுங்க. ரொம்ப பெருசாக ஊற்றாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே ஊற்றுங்க. ஏன்னா முட்டை தோசைக்கு ரொம்ப அகலம் தேவையில்லை. தோசை ஓரளவு அவிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். தோசை முழுவதும் போகிறது மாதிரி இந்த முட்டையை எல்லா பக்கமும் போகிற மாதிரி செஞ்சு விடுங்க. சிறிதளவு சீரகம் தூவிக்கலாம். சீரகம் போட்டோம்னா நல்ல செரிமானம் ஆகும். சிறிதளவு மிளகுத்தூள் நம்ம பயன்படுத்திக்கலாம், முட்டையோட வாசம் அதிகம் வராமல் இருக்க. தோசையோட மேற்பகுதியில் ஓரம் பூரா நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. தோசை வெந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ திருப்பி போட்டுடலாம். தோசை திருப்பி போட்டு அதனுடைய மேற்பகுதியிலேயே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. தோசையை ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் நாட்டுக்கோழி முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு இது போல் செய்து கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.